சபையிலே நாங்க ஒரு விளையாட்டுக்காக போல மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கிற நாங்க ஒரு பெரிய அரசியல் கட்சியில பாரம்பரியமான கட்சியில வந்திருக்கிற நாங்க இந்த கட்சியினுடைய கண்ணியத்தை காக்கணும் கேட்கிறாங்க. நான் ஒருவர் தனியாக வந்து அந்த போலீஸ் மானியத்துல பேசுறதே அப்படி கருணாநிதி வருவாரா? ஏமா அப்ப நீங்க நடந்து வந்தீங்க, உங்களுக்கு வயசு இருந்தது. என் தலைவருக்கு இப்பொழுது 84 வயது, 94 வயது. நீ வண்டியே உள்ள வராது. முதல்ல அவர் வரணும்னா நீ ஒரு சீட்டு கொடுக்கல, அப்படியே வந்தாலும் வண்டி ஏறி கொடுக்க மாட்டேன். அப்படியே வந்து பேசினாலும் கண்ணியமா வெளியே அனுப்ப மாட்டேன். நான் ஒண்ணு கேட்கட்டுமா திருப்பி? அந்த காலத்துல நீ ஒண்டியா பேசிட்ட, இப்ப உன்னால ஒண்டியா உன் ரூம்ல இருந்து சட்டசபை நடந்து வந்து பார்க்கலாம். தப்பு எல்லாருக்கும் உடல் தப்பு சொல்ல மாட்டேன். அது உங்களோட உடல் இல்லை, இது என் குரல் நல்ல, தலைகளுக்கு அந்த நல்ல, இது உடம்பெல்லாம் வச்சு கிரிட்டிசைஸ் பண்றது பேட் டேஸ்ட். நீங்க இது கேட்க, நான் ஒண்ணு கேட்கிறேன், தலைவர் வர முடியுமா? தம்பிகள் இருக்கிறோம், அதுக்கப்புறம் தலைவர்கள். எங்களை வீழ்த்தி விட்டல்லவா என் தலைவர் வர வேண்டும். அதே காப்பா 98 பேர் நிக்கிறோம் வில்ல புற்றோடியோட, இதை வீழ்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எங்களை வெல்லுகிற ஆற்றல் அன்று திறமை படித்தவர்கள் எழுந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். 1 2 3 பார்க்கலாம். கரும்பை பத்தி நீ பேசக்கூடாதுன்னா வேற எதை பத்தி பேசுறது? வேற எதுக்காக எங்களை அனுப்பிச்சிருக்கீங்க? என்ன காரணம்? எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கிறதா? எதிர்கட்சி இருக்கிறவன் கேள்வி என்ற வாழ் ஏந்தி சபைக்கு வருவான். ஆளுங்கட்சி இருக்கிறவன் கேடையில் என்ற பதில் தாங்கி வரணும். எதிர்கட்சி வாளை சுழட்டி சுழட்டி வீசுவான். ஆளுங்கட்சி கேடை என்ற பதிலால் தடுக்க முடிஞ்சா தடுக்கணும், இல்லைன்னா சலாம் போட்டு ஓடிடணும். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு அங்க இருக்கிறோம் என்றால் இந்த மரியாதையை கொடுத்து விட்டால் இவர்கள் ஏறி நம்மை மிதிப்பார்கள் என்பதற்காக ஆரம்பத்தில் இருந்து அகப்பியில் குறுக்கப்படி என்பதை போல் சபாநாயகர், அமைச்சர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக சபை என்பது ஒரு மரியாதைக்குரிய பொருளாக காட்டப்படவில்லை. எதிர்கட்சி என்பது ஜனநாயகத்தில் முக்கியம். எதிர்கட்சி இல்லாவிட்டால் அது சர்வாதிகாரம். எதிர்கட்சி இருந்தால் தான் ஜனநாயகம். எதிர்கட்சி இருக்கக்கூடாது என்று கருதுகிறார்கள்.